ரொம்ப ஆர்ப்பாட்டமே இல்லாம அமைதியா ஒரு சூப்பர் ஸ்டார் படம் வருது. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. படம் அமைதியா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் சைலண்டா வந்து ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ரொம்ப நம்ம வந்து மனசுல வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தல இப்போ வரைக்கும். ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷா போய் படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்குமே. எப்பயுமே ரஜினி படம்னாலே ரொம்பவே ஆரவாரமா இருக்கும். படம் வர்றதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஃபேன்ஸுமே சூப்பர் ஸ்டார் படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த படம் டிஜே ஞானவேல் அவர்கள் இயக்கிறதுனால இந்த படம் சைலண்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த படத்துக்காக இப்ப விட்டுருக்க இந்த டீசர் கட்டுமே பார்க்கும்போது ரொம்ப சட்டிலா சைலண்டா கண்டென்ட் மட்டும் பேசிட்டு போற மாதிரி டீசென்ட்டா இருக்குது. இந்த டீசர் கட்ல என்ன மாதிரி விஷயங்களா இருக்கு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் சேனலை பார்க்கணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ஞானவேல் அவர்கள் இயக்குறாங்க. அனிருத் அவர்கள் மியூசிக் பண்றாரு. எப்பயும் போல நம்ம ஆட்டோகார் தம்பி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த டீசர் கட்டை பார்க்கும்போது இந்த படம் வந்து முழுக்க ஒரு கான்டென்ட் பேஸ் பண்ண ஒரு படமா தான் இருக்க போகுது. என்னதான் வந்து சூப்பர் ஸ்டாரே நடிச்சிருந்தாலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் அதுல வந்து சின்ன மாஸ் எலமெண்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்குது. இந்த கட்ஸ்லாம் பார்க்கும்போது விஷுவலுமே அப்படிதான் இருக்குது. இந்த படத்துடைய மூடுமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த படத்துல வந்து முழுக்க இந்த என்கவுண்டர் பேஸ் பண்ண ஒரு கான்டென்ட்டா தான் இந்த படம் இருக்க போகுது. முன்னாடி இருந்தே நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம். இந்த டீசர் பார்க்கும்போது அது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருக்கணும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்கவுண்டர் பத்தி நல்ல விதமா பேசுறாரு. அது எதுக்காக பண்ணணும், குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்காகவும் என்கவுண்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் வந்து ஏதோ ஒரு செமினார் மாதிரி இருக்குது. ட்ரைனிங் போலீஸ்லாம் எல்லாருமே அங்க இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. என்ன ரீசன்காக என்கவுண்டர்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கன்வே பண்ற மொமெண்டா கூட இருக்கலாம். மேபி இந்த படத்துல வந்து நிறைய என்கவுண்டர்ஸ் இருக்கலாம். என்கவுண்டர்னால என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்ல வராங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. பட் அப்படி இருக்கும்போது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா சூப்பர் ஸ்டார் இருக்கிறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நல்லதுன்னு சொல்ல வராங்களா கெட்டதுன்னு சொல்ல வராங்களா சொல்லிட்டு நம்ம படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ஹோப் நல்ல ஒரு கண்டென்ட் பேஸ்டு ஒரு படமா இருக்கும் அப்படின்றது மட்டும் நம்பிக்கையா இருக்குது. இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான ஸ்டார்ஸை பார்க்க முடியுது. ஓவரால் இந்த ஒரு 1.5 நிமிஷம் ஒரு டீசர் கட்லயே வந்து இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்காங்க. படம் ஃபுல்லா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுதுன்றத பார்க்கும்போது ரொம்ப ஆவலா இருக்குது. ஒரு பக்கம் ரஜினிக்கு கோல அமிதாப் பச்சன் இருக்கிறாப்ல, அதுவும் கடைசி கட்ல வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ற மாதிரியான மொமெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. லுக் ஓடுறது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது. இத்தனை வருஷமா இவங்க எல்லாம் ஒண்ணா நடிக்க வைக்காம இவ்வளவு டைரக்டர்ஸ் விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுலயும் அந்த போலீஸ் காஸ்டியூம்ல சூப்பர் ஸ்டார் பார்க்கிறதுக்கே வேற லெவல்ல இருக்காரு. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மனைவியா மஞ்சு வாரியர், அபிராமி இன்னொருத்தவங்க பக்கம் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா வந்திருக்கணும். ராணா டகுபதி இருக்கிறாப்ல, ஃபகத் ஃபாசில் இருக்கிறாப்ல, ரித்திகா சிங், துஷாரா விஜயன், அடடடா அள்ளுது இப்படியே கூட்டம். கண்டிப்பா இந்த படம் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் மல்டி ஸ்டாரான ஒரு படமா இருக்கும். பட் ஒரு கான்டென்ட் பேஸ்ன ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ரீசெண்டா நம்ம பார்த்த சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு மத்தியில இந்த படம் தனித்து தெரியப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த டீசர் கட்ட பார்க்கும்போது நிறைய என்கவுண்டர் மொமெண்ட்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் என்கவுண்டர் போறது, நிறைய ஏரியாக்கள்ல போயிட்டு இவர் வந்து என்கவுண்டர் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி தோணுது. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல கேரளாக்கு போகும்போது அந்த மனசுல ஐயோ சாங்கும் வருது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதை பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குது. சீரியஸ்லி சூப்பர் ஸ்டாரோட லுக் எல்லாம் பார்க்கும்போது அசால்ட்டா சாதாரணமா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த நடந்து வர மொமெண்டே ரொம்ப மாஸ் எலமெண்ட் அப்படியே எலவேட் பண்ணி வேற லெவலுக்கு அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சேர்த்துக்கிட்டு மாச தெரிக்குது. என்னதான் கான்டென்ட் படமா இருந்தாலும் நம்ம கண்ணு வந்து சூப்பர் ஸ்டாரை ஒரு மாஸ் எலமெண்ட்ல தான் வச்சு பாக்குது. இந்த டீசர் கட்லயே நிறைய என்கவுண்டர் ஷாட்ஸ்லாம் பார்க்க முடியுது. and also முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ சம்திங் ஏதோ ஒன்று பார்த்தோம். அதுல கூட குறி வச்சா இற விழணும் அப்படின்ற மாதிரியான டயலாக் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்பவே வந்து அந்த டயலாக் மென்ஷன் பண்ணும்போது இந்த படத்துடைய கண்டென்ட் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது வந்து அப்பவே சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இப்பதான் கொஞ்சமா புரிய வருது. ஸோ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு காரணத்தினால தான் குறி வச்சா இற விழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டயலாக்குமே வச்சிருக்காங்க. ராணா டகுபதி ஏதோ ஒரு சூட்லாம் போட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுட்டு என்னதையே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கணும், பெரிய ஒரு பணக்காரராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது. இவர் இதுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு விதத்தில் இன்வால்வ் ஆகணும் என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பக்கம் ஃபகத் ஃபாசில் வந்து லோக்கல் ஏரியா ஆள் மாதிரி இருக்கிறாப்ல, அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாருன்னு தெரியல, என்ன மாதிரியான கேரக்டரா டிசைன் பண்ணி போறாங்கன்னு தெரியல. அந்த ஆளு வந்து சும்மாவே மிரட்டுவாப்ல. இதுல என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காரு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஆவலா இருக்குது அதை பார்க்கறதுக்கும். என்கவுண்டர் பேர்ல கொலை பண்றது தான் வந்து ஹீரோயிசம் அப்படின்ற மாதிரி அமிதாப் பச்சனோட டயலாக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவர் வந்து என்கவுண்டருக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கு ஆப்போசிட்டா சூப்பர் ஸ்டார் குறுக்க நிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது தோணுது. ஷூட் பண்ற மொமெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. டூப் போட்டிருந்தாலும் படம் பார்க்கறதுக்கு விஷுவலா நல்லாவே இருக்குது. சும்மா நார்மலான ஒரு சட்டையும் நார்மலான ஒரு பேண்ட் ஒரு காக்கி கலர் ஷூ தான் போட்டிருக்காப்ல. என்னமோ நம்ம நிறைய போலீஸ்லாம் பார்த்திருக்கோம். இதை மட்டும் பார்க்கறதுக்கு டிஃபரெண்டா இருக்குது. அந்த அளவுக்கு பழக்கி விட்டுருக்காங்க. அண்ட் இந்த படத்துல எல்லா ஆக்டர்ஸோட பேரையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து ரஜினிகாந்த் அவருடைய பேரை வந்து ரிவீல் பண்ணல. மேபி ட்ரைலர் கட்ல ஏதாச்சும் வச்சிருக்காங்களான்னு தெரியல, பார்ப்போம். என்ன மாதிரியான பேரா இருக்க போகுதுன்றது பார்க்கறது கொஞ்சம் ஆவலா இருக்குது. ஏன்னா எப்பயுமே போலீஸ் படங்கள்ல பேர் வந்து ரொம்ப ஒரு
யூனிக்கா இருக்கும். அலெக்ஸ் பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன், முத்துவேல் பாண்டியன், அடரடா இந்த மாதிரி ரைமிங் டைமிங்ல என்ன மாதிரியான பேர் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஓரளவு இந்த ப்ரிவியூ பார்க்கும்போது டீசெண்டா இருக்குது. கான்டென்ட் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலா இருக்கிறதுனால எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம சைலண்டா அந்த படத்தை போய் பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு காலையில வந்து வேட்டையின் படத்துடைய செகண்ட் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹண்டர் வண்டர் அப்படின்ற மாதிரி அனிருத்துடைய ஆஸ் யூசுவல் ஸ்டைல்ல சூப்பர் ஸ்டார் பெருமை பாடுற மாதிரி ஒரு பாட்டு, ஹுக்கும் மாதிரியே இதையும் வந்து ரொம்ப ஒரு மாசான மொமெண்ட்ல ஆட் பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கிறதுக்கு. அதுலயும் அந்த ஊ ஆன்னு சொல்ற மொமெண்ட்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அனிருத் இந்த மாதிரியான பாடல்கள்ல இந்த மாதிரி விஷயத்துல ஆட் பண்றாரு. நான் ரெடி தான் சாங்ல கூட டவுன் டட டவுன் எடுத்துட்டு வந்தாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குது. ஒரு ஏதோ சம்திங் யூனிக்கா குக் பண்ற மாதிரி இருக்குது. ஹோப் படத்துல இருக்கிற எல்லா சாங்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த டீசரை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சோ அதை ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்து இதை பார்க்கும்போது சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.